அட ஆமாங்க, திருப்பதியில லட்டுவுக்கு பதிலா சுகியத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உன்னை பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இப்ப கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பதினா நமக்கு லட்டு தானே பிரசாதமா தெரியும். ஆனா பல்லவர் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வர திருப்பதியில எவ்வளவோ பிரசாதத்தை மாத்திட்டாங்க. அந்த பிரசாதத்துல ஒண்ணுதான் சுகியம். வேக வச்ச பச்சை பயிர் மேல வெள்ளப்பாகு ஊத்தி உருவன தேங்காவும் போட்டு மைதா மாவுல முக்கி பொடிச்சு எடுக்கிற அந்த டீ கடை ஸ்டைல் சுகியம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுகியம் பண்ணுறதுக்கு 1 கப் பச்சை பயிருக்கு 1.25 கப் தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதில் தண்ணி பதத்தில் காய்ச்சி வச்சிருக்கிற வெல்லத்தையும் துருவின தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது சூடாகட்டும். அதுக்குள்ள சுகியத்தை நம்ம உருண்டையாக தானே பார்த்தோம். ஆனால் 1445 இவங்க அதை அடையாக கொடுத்துருக்குறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அடையை அப்பமா மாற்றிட்டாங்க. ஆட்சி மாறுற மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை வடையா மாற்றிட்டாங்க. அந்த வடையை இப்போ வர கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டேய், என்னடா இது? திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற. 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வடை கூடவே அதிரசத்தையும் கொடுத்துருக்குறாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் 1547 மனோகரத்தை பிரசாதமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அப்புறம் தாங்க 1715 முதல் முறையா திருப்பதியில லட்டு வருது. ஆனா அது அப்ப கடவுளுக்கு மட்டும்தான் பிரசாதமா கொடுத்துட்டு இருந்தாங்க. மனோகரம் குழந்தைகளாலையும் பெரியவங்களாலையும் சாப்பிட முடியாததுனால அது நிப்பாட்டிட்டாங்க. 1803 அந்த லட்டுவை பூந்தியா மட்டும்தான் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1932 தான் லட்டுவை தேவஸ்தானம் போர்டு உருவானதுக்கு அப்புறம் பக்தர்களுக்கும் பிரசாதமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வர திருப்பதினா லட்டுன்னு ஓடிட்டு இருக்கு. சூடாறுனதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பயிரை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ சுகியத்துக்கான பேட்டர் மிக்சிங்கையும் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கணும். 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், எப்படிடா மைதா மாவு இருந்ததுன்னு. திருப்பதியில அப்ப இதை அரிசி மாவுல தான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த சுகியம் நெல்லை கன்னியாகுமரி சைட்ல முந்திரி கொத்துன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம கேரளா சைட்ல கடையில கிடைக்கிற மாதிரியான மைதா மாவுல பண்ண சுகியத்தை பொரிச்சு எடுப்போமா? பிடிச்சி வச்ச பச்சை பயிர் உருண்டைய மாவுல முக்கி சுட சுட எண்ணெயில நல்லா பொன்னிறமா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். சுகியமுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சுய்யம், சுசியம், தொப்பம், சீயம். இந்த சுகியம் ஆந்திரா கர்நாடகால பூர்ணலு இல்லைன்னா பூர்ணம் பூரிலுன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி மாவுல பண்ணி விநாயகருக்கு இந்த பூர்ணலுவை பிரசாதமாக படைப்பாங்க. இந்த சுகியம் ஒவ்வொரு ஊரில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த கேரளா ஸ்டைல் சுகியம்தான். ஈவினிங் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி கூட டீயும் குடித்து இந்த சுகியமும் சாப்பிடும்போது ஈவினிங்கே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குங்க.